திரு கமலஹாசன் அவர்கள் தூண்டிவிட்டுத்தான் நாங்கள் செயல்படுவதாக இப்போ ஏதோ ஒரு சேனல்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபைனான்சியர் விலாசம் கூட சொன்னார்னா ராதாரவி என்ன நாங்க இப்பவே போயிடுவோம் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு. 136 ஓட்டு 50 லட்சமா யார் சொன்னாங்க உங்களுக்கு? ராதாரவி என்னன்னா அப்ப அவர் என்ன சொல்லுவாங்க? அவர் மேல கேஸ் போடுவாங்களோ? நீதியரசரே எப்படி நீங்க மேல முறைகேடுன்னு சொல்லாங்க? இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு எனக்கு வந்து நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் மத்தியானத்துலேருந்து இங்கே இருக்கீங்க. இப்போ ஏதோ ஒரு சேனலில் வந்து லைவா சரத்குமார் சாரோட வந்து ஒரு இது போயிட்டு இருக்கு. அதில் திரு சரத்குமார் அவர்கள் திரு கமலஹாசன் அவர்கள் தூண்டிவிட்டுத்தான் நாங்கள் செயல்படுவதாக இப்போ ஏதோ ஒரு சேனலில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது இதில் யாருமே அறிவு முதிர்ச்சி அற்றவர்கள் கிடையாது. எல்லாரும் வளர்ந்த பிள்ளைகள், அவங்கவுங்க சுயமாக முடிவெடுக்கிற ஒரு அறிவு திரண்டு இருக்கிற வாலிபர்கள், பெண்கள். எனக்கு ஒன்று புரியல, இவர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க? விஷால் தன்னுடைய சொந்த பிரச்சனையை சங்க பிரச்சனை ஆக்குகிறாருன்னு சொன்னாங்க. அதை யாரும் நம்புறதா இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்க? ஒரு கட்சி பின்னால சக்தியா இருக்கு அப்படின்றாங்க. அப்புறம் அதை ஏற்க தயாரா இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஜாதி பிரச்சனையை கொண்டு வராங்க அப்படின்றாங்க. அதுவும் எடுப்பல்ல. அப்புறம் நாசர் வந்து டிராமா நடிகர்களை வந்து ரொம்ப மோசமா பேசுறாருன்னு சொல்றாங்க. அதுவும் எடுப்பல்ல. இப்போ இது எடுபடுமான முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு எங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்க இந்த பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போகும்போது நான் சொன்னேன், சார் நான் வந்து வருங்காலத்தில் வந்து நான் NSD நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவோட சேர்ந்து இந்த சங்கரதாஸ் சுவாமிகள் அவருடைய நாடகத்தை வந்து மீட்டெடுத்து ஒரு நவீன உருவம் கொடுத்து அதை வந்து ஒரு பாப்புலர் என்டர்டெயின்மெண்ட் ஆக்கலான்னு சொல்லும்போது கமல் சார் சொல்றாரு, இல்லை நம்ம சாகித்ய அகாடமியும் கூட சேர்ந்துக்கலாம், ஏன்னா அவங்களது வந்து இன்னும் வேற ஒரு அணுகுமுறை இருக்கும். ஏற்கனவே வேற ஒரு விஷயத்துக்காக நான் சாகித்ய அகாடமி ஆளுங்கூட பேசிட்டு இருக்கேன். சாகித்ய அகாடமியும் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமாவும் சேர்ந்தா நாடகம் வந்து இன்னும் வேற ஒரு கோணத்தில் போகும்னு சொன்னாரு. இப்படி பேசுறவர் யாருக்கு எதிராக எங்களை தூண்டி விடுறாருன்னு எங்களுக்கு தெரியல. எதற்காக தூண்டி விடப்படுகிறோம்? என்ன இருக்கு? இது எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு இப்போ என்னன்னா எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இது எப்படி ஃபர்ஸ்ட் இது எப்படி எதிர்கொள்றதுன்னு உங்களுக்கு ஒரு பதப்பதப்பு இருக்கு. இப்படி வந்து நாளுக்கு ஒன்று வச்சிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ இந்த பிரச்சனை உருவாவதுக்கு காரணம் என்ன? விஷாலுடைய சொந்த பிரச்சனையா, பின்னால் இருந்து ஒரு கட்சி இது பண்றதா, அப்புறம் இல்லை வந்து கமல்ஹாசன் தூண்டி விட்டு செய்வதா, இல்லை ஒரு ஃபைனான்சியர் இது பண்ண, இத்தனை பேர் பின்னால அவருக்கு எதிராக எதுக்கு இருக்காங்க எங்களுக்கு புரியல. யாருன்னு சொல்லுங்க, காசே வர மாட்டேங்குது. நான் கை காசு போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபைனான்சியர் விலாசம் கூட சொன்னார்னா ராதாரவி என்ன நாங்க இப்பவே போயிடுவோம் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு. இப்போ ஃபைனான்சியர் கிட்ட காசு வாங்கி படம் எடுத்துன்னு இருக்கேன், அது நான் ஓப்பனா சொல்லிடுறேன் ப்ரொடக்ஷன்ல. ஆனா ஃபைனான்சியர் கிட்ட வாங்கி எலெக்ஷன்ல வந்து செயல்படணுன்ற அளவுக்கு யாராவது அந்த மாதிரி லோன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு விலாசம் சொல்லுங்க, கண்டிப்பா நானும் கார்த்தி போய் நிற்போம். சார் அப்படி பண்ண முடியாது சார். நீக்கிறதோ இல்லை வந்து சேர்க்கறது தான் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் தவிர நீக்கிறதுக்கு வந்து நாங்கள் பைலால இடம் இல்லை. அதாவது நாடக நடிகர்கள் அதுதான் அவங்களோட அஜெண்டா. இப்போ நாங்கள் வந்து இந்த புக்கு வச்சு நாங்கள் முறையாக காட்டுறோம்ல, அதில் வந்து அவங்க அஜெண்டா, அதாவது ஹிடன் அஜெண்டா. இந்த அணி வந்து அந்த நாடக நடிகர்கள்லாம் வந்து விரட்டிடுவாங்க, இந்த நாடக நடிகர்கள் இல்லாமல் ஒரு நடிகர் சங்கம் நடக்கும் அப்படின்னு. இந்த நடிகர் சங்கம் என்னைக்குமே will be associated with நாடக நடிகர்கள். அவங்க இல்லாத நடிகர் சங்கமே இல்லைங்க. இது சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. இது நாங்கள் ப்ரூவ் பண்ணோம், ஆக்ஷனில் தான் ப்ரூவ் பண்ணுறோம். நெருங்கிடுச்சு. 18th ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்களே மறுபடியும் கேள்வி கேட்பீங்களா? எங்கேயும் ஓட முடியாது. நீங்கள் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இங்கிட்ட ஒன்று சொன்னேன் அங்கிட்ட ஒன்று நடக்குதுன்னு. பட் நான் எங்களோட நோக்கம் அது இல்லைங்க.
சரத்குமார் லாஸ்ட் டைம் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, முறைகேடுன்ற வார்த்தையை வந்து திரும்ப பெறணும் நீங்கள் உங்கள் அணியினர். ஏன்னா நாங்கள் முறைகேடு பண்ணியிருந்தால் அதை ப்ரூவ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அந்த முறைகேடுன்ற வார்த்தையை வந்து திரும்ப பெறுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. சரி, இதே முறை நான் சொல்கிறேன், இது முறைகேடுன்ற வார்த்தையை வந்து ஒரு தவறான வார்த்தையா, ஏன்னா அவர்கள் வந்து பூச்சிமுருகன் என்கின்ற நபர் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்காடில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, the gross mismanagement of the institution, the gross mismanagement of the institution ஒரு வார்த்தை போட்டிருக்கார். எனக்கு சொல்லுங்க, நீங்க அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம் சொல்லுங்க. ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு. எனக்கு இதுல யாருன்னா வேறு முரண்பாடு இருக்குங்களா? கிராஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். நாங்கள் அதை இன்னும் அது ரொம்ப பெருசாக இருக்க, ரொம்ப அதாவது அது வந்து சீர்மையை முறைகேடுன்னு சொன்னோம். இதில் என்ன இதுக்கு அப்போ அந்த ஜட்ஜு சொன்னதை என்ன பண்ணுவாங்க? ஜட்ஜு சந்துரு வந்து நீதியரசர் சந்துரு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கிராஸ் ஒட்டுமொத்த மிஸ்மேனேஜ்மெண்ட். அப்போ அவர் என்ன சொல்லுவாங்க? அவர் மேலே கேஸ் போடுவாங்களோ? நீதியரசரே எப்படி நீங்கள் என் மேலே முறைகேடுன்னு சொல்லாங்க? சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஒன்றும் கிடையாதுங்க. நான் வந்து அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன், தயவு செய்து நீங்கள் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் அப்படின்னு கேட்டேன். வெள்ளை அறிக்கைன்ற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணலான்னு என்கிட்ட கேட்டார். வெள்ளை அறிக்கை என்ற என்ன நடந்தது என்ற தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது தான் வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கை ஏன் வந்து தடை செய்யப்பட்ட வார்த்தையா? ராதாரவி பேசுகின்ற அளவுக்கு தடை செய்யப்பட்ட வார்த்தைகளா? இல்லை, சட்ட ரீதியாக சங்கம் மூலியமாக சட்ட ரீதியாக எடுக்கப்படும் இது நடவடிக்கைகள்ன்றது. அது எவ்வளோ பகிரங்கமாக இருக்கும் அப்படியெல்லாம் நாங்கள் சொல்ல. நடவடிக்கைகள்ன்றது அந்த இடத்த சுத்தம் படுத்தணும். முதல்ல அந்த இடத்துல சுத்தம் இது பண்ணும்போது தான் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா 5 வருஷம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலங்க, அது நான் சொல்ல. டெமாலிஷன் பிளான் இல்லாமல் வந்து பில்டிங் இடிச்சிட்டாங்க, அது நான் சொல்ல, ஆதாரம் இருக்கு. இது வந்து அதாவது எங்க கிட்ட திரு பூச்சி முருகன் அவர்கள் சேகரிச்ச அந்த ஆதாரத்தோட நாங்க பேசுறோம். we are all responsible citizens with court order. அதாவது 9 பேர் இருக்க வேண்டிய ட்ரஸ்டீஸ்ல 2 பேர் தான் செயல்பட்டாங்க. all is not well with the trust ன்னு ஜட்ஜ் கொடுத்தாங்க, அது நான் சொல்ல, ஜுடிஷியல் சிஸ்டம் சொன்னது. ஸோ இதெல்லாம் வந்து நிர்வாகத்துக்குள்ள வரும்போது எல்லாமே வந்து முறையா செயல்படணும். ஸோ அதுக்கு என்ன விஷயங்கள் என்ன நடவடிக்கைகள் இருக்குமோ கண்டிப்பா எடுக்கப்படும். 136 ஓட்டு 50 லட்சமா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? ராஜரவி என்னதான்? திருச்சி நாடக நடிகர்கள் வந்து அதாவது தொழில்முறை கலைஞர்களாக இருந்த திருச்சி நாடக நடிகர்களை வந்து எந்த நாடகத்துக்குமே நடிக்க விடாமல் வந்து நலிந்த நாடக நடிகர்கள் வந்து திருச்சியில் மட்டும்தாங்க இருக்காங்க. காரணம் வந்து அவங்க இவ்வளோ நாள் அப்படி தான் வச்சுருந்தாங்க, எங்கேயுமே அனுப்பாமல் அப்படி தான் வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களால் முடியும், நான் அண்ணன் விஷால் அண்ணனோட தலைமையில் நான் வந்து செயல்படுவேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து 124 பேரில் 85 பேர் உடனே வந்தாங்க, ஒரே நாளில் எங்கிட்ட வந்தாங்க. வந்து நான் கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருக்கணும், எங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த சொன்ன ஒரே காரணத்தால் தான் இன்றைக்கி வந்து எல்லாம் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் அவங்கவுங்க சொந்த காசை செலவு பண்ணி தான் இன்றைக்கி எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிற முடியும். யாரும் எங்களுக்கு எந்த காசும் கொடுக்கல, ஓட்டுக்கும் பணம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தேவையும் இல்லை. இன்னொரு அலிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஜென்ரலா அந்த இடத்துல போட்டிடுற எல்லாருமே பாத்தீங்கன்னா தொழில்முறையா ரொம்ப பிஸியா இருக்கிற ஆர்டிஸ்ட், நாளைய பின்ன தேர்ந்தெடுத்து சங்கத்து செயல்பாடுகள்லாம் அவங்களால வந்து செயல்பட முடியாது, நீங்க போய் அப்ரோச் பண்றதும் கஷ்டம், எல்லாருமே ஆர்டிஸ்ட்லாம் பிஸி, தே ஆர் டூயிங் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல வந்து இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுங்க, 3000 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கு வந்து ஒருத்தரே எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் வே டு ஃபங்க்ஷன். 3000 பேர் இருக்கும்போது ஒரு பெரிய பாடி இருக்கணும், எல்லாருக்கும் தனி டெலிகேஷன் இருக்கணும். ஒரு மெடிக்கல் ஹெல்ப்புக்குன்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கும், ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு சம்பள பஞ்சாயத்துனா அதுக்கு ஒரு டீம் இருக்கும், ஒரு எஜுகேஷன் ஹெல்ப்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கும். அப்படி தனித்தனி டீம் வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒருத்தரே ஓடிட்டு இருக்கிறது முடியாது. பட் ஆக்டிவாக இருக்கிறவங்க வரணுங்கிறது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டிவாக இருக்கிறவங்க வந்து அசோசியேஷனில் இருக்கும்போது தான் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்னு தெரியும், அப்போ தான் அது பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக எங்களால் அதை பூர்த்தி பண்ண முடியும் நம்புகிறோம். மோர் ஸ்ட்ரக்சரல் நாங்கள் இப்போ அகரம் நடத்திட்டு இருக்கோம். நானும் அண்ணாவும் போய் அகரமில் உட்காந்துக்கிட்டு இல்லை, அங்கே வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க. வீல் ஹையர் குவாலிஃபைட் பீப்புள் டு ரன் தி ஷோ. இது ஆர்கனைசேஷனுக்கு ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் கொண்டு வந்து தான் பண்ணுறதா இருக்கும். ஸோ நிறையா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு மேலே.
சார் சங்கத்தோடைய நிலத்தை யாருக்கும் கொடுத்துடாமையே வருஷா வருஷம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்ட முடியும், அதுக்கான திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறீங்க. எந்த மாதிரியான திட்டங்கள் சார் பொருளாதார ரீதியில் சங்கத்தை முன்னாடி கொண்டு வரதுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இல்லைங்க, நிறைய இருக்குங்க. நீங்கள் ப்ராப்பராக ரியல் எஸ்டேட் படித்தவங்க, நானும் ரியல் எஸ்டேட்டில் புலி கிடையாது, பட் விசாரிச்சு பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபா ஈஸியாக கிடைக்கும்ன்றாங்க டி நகரில். அந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 75,000 ஸ்கொயர் ஃபீட் கட்ட முடியும். எங்களுக்கான ஒரு பெரிய அரங்கமும் அதே மாதிரி நாடக நடிகர்கள் வந்தால் தங்குறதுக்கான ரூம்ஸ்லேருந்து எங்களுக்கு தேவையான ஆஃபீஸ் ஸ்பேஸ்லேருந்து எல்லாத்தையும் கட்டிட்டு மிச்ச ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கொடுத்தா கூட இதே அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு அதில் ஸ்கோப் இருக்குது. திரைப்படம் ஒன்று எடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அது யார் தயாரிப்பாளராக இருப்பாங்க? அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்க. அதை நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம். என்ன ப்ராஜெக்ட் எங்களுடைய கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்காத மாதிரி தான் அந்த பண்ண முடியும். என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணுறது 4 பேர் சேர்ந்து பண்ணலாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். அது நிச்சயமாக இன்னும் பெருசாகவே பண்ண முடியும். இப்போ இருக்கிற சப்போர்ட் பார்க்குறப்ப இன்னும் பெரிய ப்ராஜெக்டாகவே பண்ண முடியும். அது நிறைய டைம் இருக்குது. இன்னும் எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா டிசைட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. வில் டூ இட் டுகெதர்.